அனைத்து மாணவர்களுக்கும் அன்பின் பணிவு. நாங்கள் வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள் என்ற அலகின் 2வது நாளாக சந்திக்கின்றோம். நாங்கள் கடந்த வகுப்பிலே வரலாறு என்றால் என்ன, வரலாற்று மூலாதாரங்கள் என்றால் என்ன, வரலாறு தொடர்பாக அறிஞர்களுடைய கருத்துக்கள் என்ன, வரலாற்றின் மூலாதாரங்களான 2 பெரும்பிரிவில் ஒன்றான இலக்கிய மூலாதாரங்கள், தொல்பொருள் மூலாதாரங்கள் பற்றிய விடயங்களை கடந்த வகுப்பில் நாங்கள் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இலக்கிய மூலாதாரங்களை பற்றியும் நாங்கள் உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்களை பற்றி நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். இப்போது இந்த வகுப்பிலே நாங்கள் வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி நாங்கள் அறிய இருக்கின்றோம். மூலாதாரங்கள், வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரங்கள், இலக்கிய மூலாதாரங்கள், தொல்பொருள் மூலாதாரங்கள் என்று 2 பெரும் பிரிவு இருப்பதை நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். அதில் ஒன்று இலக்கிய மூலாதாரம், எழுத்து வடிவிலான ஆவணங்களை கொண்ட மூலாதாரம், எழுத்து வடிவிலான விடயங்களை கொண்டுள்ள மூலாதாரங்கள் என்ற அடிப்படையிலே உள்நாட்டு அறிஞர்களால் எழுதப்பட்ட மூலாதாரங்களை பற்றி நாங்கள் கடந்த வகுப்பிலே பார்த்தோம். இப்போது வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம், வெளிநாட்டவர்களால் எழுதப்பட்ட, இலங்கை பற்றி வெளிநாட்டவர்களால் எழுதப்பட்ட ஆதாரங்கள், இலக்கிய மூலாதாரங்களை பற்றி நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் என்பது இலங்கை வெளிநாடுகளுடன் வர்த்தகம் மற்றும் சர்வதேச தொடர்புகள். பொதுவாக வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்களில் வர்த்தகம், சர்வதேச தொடர்புகள், அதிலும் கூடுதலாக வர்த்தகம் பற்றிய விடயங்கள் உள்ளடக்கி இருப்பதை பார்க்கலாம். இந்த வர்த்தகம் மற்றும் சர்வதேச தொடர்புகள் சம்பந்தமான தரவுகளின் அடிப்படையிலே அது தங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இலங்கை ஆதிகாலம் தொட்டு இந்தியா, சீனா, பர்மா, மலாய், பாரசீகம், அரேபியா, கிரேக்கம், ரோம் போன்ற நாடுகளோடு, இவ்வகையான நாடுகள் மேலத்தேய கீழத்தேய என்ற வகையில் காணப்படுகின்றன. இந்த நாடுகளோடு தொடர்புகளை வைத்துக் கொண்டிருந்தன. வர்த்தக ரீதியாக, நல்லுறவு ரீதியாக பல்வேறு தொடர்புகளை அவை கொண்டிருந்தன. எனவே இலங்கை பற்றி வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் இலங்கைக்கு வியாபார நோக்கமாக, சுற்றுலா நோக்கமாக, இலங்கை அரசர்களை சந்திப்பதற்கென்ற வகையிலே இவ்வாறு வந்தவர்கள் இலங்கை பற்றிய பல்வேறு குறிப்புகளையும் தகவல்களையும் ஆக்கங்களையும் எழுதியுள்ளார்கள். அந்த அடிப்படையிலே அவற்றை நாங்கள் வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரம் என்று சொல்வோம். அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்லது வெளிநாட்டவர்கள். நாங்கள் அங்கே வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்களும் 2 வகையாகப்படுகின்றன. ஒன்று இலங்கைக்கு வந்து, நேரடியாக இலங்கைக்கு வந்து இலங்கையிலே இருந்து அல்லது இலங்கையிலிருந்து சென்ற பின்னர் இலங்கை பற்றிய எழுதிய விடயங்கள் ஒன்று. அடுத்தது இலங்கைக்கு வந்தவர்கள் வெளிநாடு சென்ற பின்னர் அவர்களை
சந்தித்து அவர்கள் சொன்ன விடயங்களை கேட்டறிந்து தகவலை திரட்டி எழுதிய விடயங்கள், ஆக்கங்கள். ஆகவே இந்த வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் இலங்கைக்கு நேரடியாக வந்தவர்களால் எழுதப்பட்ட மூலாதாரங்கள் என்றும், இலங்கைக்கு வராமல் இலங்கைக்கு வந்தவர்களிடம் கேட்டு அறிந்து கொண்டு எழுதிய மூலாதாரங்கள் என்றும் 2 வகையாக பிரிக்கப்படுவதை நாங்கள் காணலாம். இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு சார்ட் ஒன்று நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். இலங்கைக்கு வந்து இலங்கை மண்ணிலே தரித்து பல்வேறு இடங்களுக்கும் சென்று பல்வேறு நபர்களையும் சந்தித்து அவர்களோடு கலந்துரையாடி இலங்கையினுடைய தகவல்களை பெற்ற நபர்கள் எழுதிய நூல்கள், ஆக்கங்கள், கட்டுரைகள் இலங்கைக்கு வந்தவர்களால் எழுதப்பட்ட வெளிநாட்டு மூலாதாரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அந்த அடிப்படையிலே சீன இலக்கிய மூலாதாரங்களாக காணப்படுகின்ற, சீன நாட்டினுடைய இலக்கிய மூலாதாரங்களாக காணப்படுகின்ற பாக்கியன் தேரனுடைய தேச சஞ்சார அறிக்கை எனப்படும் பௌத்த இராச்சியம் பற்றிய விவரம். இலங்கைக்கு சீன நாட்டைச் சேர்ந்த பாக்கியன் தேரர் வந்து இலங்கையிலே தங்கியிருந்து இலங்கை பௌத்த இராச்சியம் பற்றிய விவரங்களை திரட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அது சீன இலக்கியம் வெளிநாட்டு மூலாதாரம், சீன இலக்கியம் அல்லது வெளிநாட்டு மூலாதாரம் என்று அவற்றை நாங்கள் கூறலாம். நாங்கள் பாக்கியன் தேரரை பற்றி பார்க்கும்போது இவர் சீன நாட்டைச் சேர்ந்த ஒரு புத்த குருவாக காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்கு பின் 399 தொடக்கம் 415 காலவரையிலே இலங்கையிலே தங்கியிருந்து அனுராதபுரத்தில் அபயகிரி விகாரையிலே தரித்து நின்று இலங்கை பற்றிய வரலாற்றை அவர் எழுதியிருந்தார். இவர் சீனாவின் வான்சிங் என்னும் பிரதேசத்தை பிறந்தவர். இவரது பயண குறிப்பேடுகளிலே அக்கால இலங்கை வரலாறு, அக்காலத்தில் இலங்கை பற்றிய வரலாற்றை அவர் குறிப்பிடுகின்றார். கிறிஸ்துவுக்கு பின் 411 இலங்கைக்கு வருகை தந்ததாகவும் சில தகவல்கள் குறிப்பிடப்படுகின்றன. அவர் கிறிஸ்துவுக்கு பின் 415 வந்ததாகவும் 399 வந்ததாகவும் 2 வகையான ஆதாரங்கள் இங்கே காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் இவருடைய ஆக்கம் வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரமாக காணப்படுகிறது. அதே போன்று இபின் பதுதா அவர்களுடைய தேச சஞ்சார அறிக்கை, இந்த அறிக்கை அரபு இலக்கியமாக காணப்படுகிறது. அரபு இலக்கிய வெளிநாட்டு மூலாதாரமாக காணப்படுகிறது. அரபு இலக்கிய வெளிநாட்டு மூலாதாரமாக காணப்படும். நாங்கள் இபின் பதுதாவை பற்றி பார்க்கும்போது இவர் ஒரு அரபிய இனத்தவர். தேச சஞ்சாரியுமான இபின் பதுதா என்பவர் இலங்கைக்கும் அரேபியாவுக்கும் இடையிலே நடைபெற்ற வர்த்தகம் பற்றிய குறிப்புகளை எழுதியதாக வரலாற்று மூலாதாரங்கள் கூறுகின்றன. இலங்கையிலே பல இறை நேசர்களான அவுலியாக்களின் அடக்க ஸ்தலங்கள் அமைந்திருக்கின்றன. அதேபோல் இலங்கை பல அவுலியாக்கள் ஆதிகாரம் தொட்டு வருகை தந்திருக்கின்றனர். அவ்வகையிலே மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்த மத்திய காலத்தில் வாழ்ந்த புகழ்பெற்ற நாடுகான் பயணியுமான இபின் பதுதா, அதாவது மொரோக்கோ நாடு என்று சொல்லப்படுகின்றது, அரேபிய நாடு என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் உண்மையாகவே கூடுதலான இடங்களிலே இவர் அரேபிய நாட்டவர் என்றுதான்
சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இலங்கையிலே அவர் தங்கியிருந்து இலங்கையின் பல்வேறு இடங்களுக்கு அவர் விஜயம் செய்து, குறிப்பாக சிவனொளி பாதிமலையையும் அவர் சென்றார் என்ற வரலாற்று சம்பவம் கூறப்படுகிறது. கம்பளை காலம் யாழ்ப்பாணத்தை ஆண்ட மன்னனுடைய செயல்பாடுகள் பற்றியெல்லாம் இவர் தனது வரலாற்று நூலிலே எழுதியுள்ளார். அந்த அடிப்படையிலே இவருடைய ஆக்கம், இவருடைய நூல் அரேபிய இலக்கியமாக காணப்படுகிறது. அரேபிய இலக்கிய வெளிநாட்டு மூலாதாரமாக காணப்படுகிறது. அதே போன்றுதான் ரிபேரோ என்பவர் இலங்கை பற்றிய ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். போர்த்துகேய நாட்டை சேர்ந்தவர். இவரை பொறுத்தளவிலே போர்த்துக்கல் நாட்டை சேர்ந்த இவர் 1640 மார்ச் மாதம் போர்த்துகேய இராணுவ வீரனாக இலங்கை வந்தார். 18 ஆண்டுகள் இராணுவத்திலே கடமையாற்றி பதவி உயர்வு பெற்று ஜெனரலாக பதவி உயர்வு பெற்றார். 17ஆம் நூற்றாண்டிலே இலங்கை பற்றிய அறிவதற்கு இன்னும் உதவுகின்றது. 17ஆம் நூற்றாண்டு காலத்திலே இலங்கை பற்றிய தகவல்களை, இலங்கையினுடைய அரசியல் சமூக கட்டமைப்பு எவ்வாறு காணப்பட்டன என்பது பற்றிய நூலாக அது அமைந்து காணப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இவர் எழுதிய நூல் இலங்கையின் கழகம் என்று அழைக்கப்படுகின்றது. அதே போன்று ஒல்லாந்து இலக்கிய மூலாதாரம், வெளிநாட்டு ஒல்லாந்து இலக்கிய மூலாதாரம் என்ற அடிப்படையில் பிலிப் பெல்டியஸ் என்பவர் போல்டிஷன் இலங்கை வரலாறு என்ற நூலை எழுதுகின்றார். இந்த நூல் ஒல்லாந்து இலக்கிய மூலாதாரம் என்று அழைக்கப்படுவதை நாங்கள் காணலாம். அதே போன்றுதான் ஆங்கில இலக்கியம் நூலாக வெளிநாட்டு மூலாதாரமாக காணப்படுவது ராபர்ட் நொக்ஸ் அவர்களுடைய அன்றைய இலங்கை என்ற நூல். ராபர்ட் நொக்ஸை பொறுத்தவரையிலே 1641 ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி பெரிய தனவந்தரான நொக்ஸ் தனது தகப்பனோடு 14 வயதிலே கடல் பயணம் ஒன்றை மேற்கொண்டு வியாபாரங்களை முடித்துக் கொண்டு ஈரான் நோக்கி சென்று கொண்டிருக்கையிலே புயலுக்கு அகப்பட்ட அக்கப்பல் சேதமானது. அந்த கப்பலுக்கு தேவையான மரங்கள் இலங்கையின் கிழக்கு பகுதியிலே கிடைப்பதாக அறிந்த கொட்டியாரக்குடா என்று அழைக்கப்படுகின்ற மூதூர் பிரதேசத்திலே 1659ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 19ஆம் தேதி வந்து சேர்கின்றார்கள் தந்தையும் மகனும். நொக்ஸ் என்பது தந்தையுடைய பேரும் நொக்ஸ், மகனுடைய பேரும் நொக்ஸாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே கப்பலுடைய திருத்த பணிக்கு அங்கு தங்கியிருந்த வழியிலே இந்த செய்தியை அன்றைய கண்டி மன்னன் 2ஆம் ராஜசிங்கம் மன்னனுடைய காதுகளுக்கு கேட்கின்றது. வெளிநாட்டவர்களில் இருந்து வருபவர்கள் மன்னருக்கு பரிசு பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பது வழக்கமாக இருந்தது.
இதனால் இந்த விடயம் தொடர்பாக நாக்ஸ் அறிந்திருக்கவில்லை. மன்னனுக்கு பரிசு பொருளை கொடுக்க வேண்டும், மன்னனை சந்திக்க வேண்டும் என்று நாக்ஸ் அறிந்திருக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்திலே தந்தையும் மகனும் என்ன செய்கின்றார்கள்? ராஜசிங்க மன்னனால் கைது செய்யப்படுகின்றார்கள். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். சிறையில் இருந்த காலத்திலே நாக்ஸினால் எழுதப்பட்ட நூலாகத்தான் அன்றைய இலங்கை என்ற விடயம் காணப்படுகிறது. மாணவர்கள், நீங்கள் இந்த இடத்திலே MCQ வினாவுக்கு இந்த விடைகள் இந்த விடயங்களோடு தொடர்பட்ட வினாக்கள் வருவதுண்டு. MCQ வினாவுக்கு அதன் அடிப்படையில் நீங்கள் பார்க்கலாம், 2017ஆம் ஆண்டு நடந்த காப்போத்து சாதாரண பரீட்சையிலே இந்த விடயங்களோடு தொடர்பான ஒரு MCQ வந்திருக்கின்றது. நாங்கள் அதை பார்க்கலாம். 2017ஆம் ஆண்டு 5வது வினாவாக வந்தது, பின்வரும் நபர்களில் இலங்கைக்கு வருகை தந்து தகவல்களை சேகரித்து அறிக்கைகளை தயாரித்தோரை கொண்ட விடை எது என்று இங்கே கேட்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் எப்போதும் ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு வெளிநாட்டு நபர்களுடைய பகிபங்கு, அவர்கள் எழுதிய நூல், அவர்கள் வந்த காலம், அவர்களுடைய இடங்கள் என்பதை பற்றி நாங்கள் அறிந்திருத்தல் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது. இங்கே பாருங்கள், A. மெகஸ்தீனிஸ், B. பாக்கியந்தியரர், C. தொலமி, D. இப்ன் பதூதா, E. ராபர்ட் நாக்ஸ், F. கியூசான். வினா என்னவென்றால், பின்வரும் நபர்களில் இலங்கைக்கு வருகை தந்து தகவல்களை சேகரித்து அறிக்கைகளை தயாரித்துக் கொண்டவர்கள். இதிலே இலங்கைக்கு வராமலும் இலங்கைக்கு வந்தவர்களின் தகவலை பெற்று அறிக்கைகளை சமர்ப்பித்தவர்கள், நூல்களை வெளியீடு செய்தவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவேதான் இலங்கைக்கு வந்து தகவல்களை பெற்றுக் கொண்டவர்களுடைய பெயர் பட்டியலையும் அவர்கள் எழுதிய நூல்களையும் நீங்கள் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இதன் அடிப்படையிலே நாங்கள் இதற்கு சரியான விடயம் என்ற அடிப்படையிலே பாக்கியம் தேர்வை சொல்லலாம், அதே போன்று இப்ன் பதூதாவை சொல்லலாம், ராபர்ட் நாக்ஸை பற்றி சொல்லலாம். நான் உங்களுக்கு இவர்கள் 3 பேரை பற்றியும் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதன் அடிப்படையிலே இந்த வினாவுக்கான பொருத்தமான விடையாக இருப்பது BDE ஆகும். அதே போன்றுதான் 2016ஆம் ஆண்டு பரீட்சையின் போது ஒரு வினா கேட்கப்பட்டது. அது 3வது வினாவாக இருக்கின்றது. தனது அனுபவத்திலிருந்து கண்டிராட்சியம் தொடர்பான தகவலை பற்றிக் கொண்ட நூல் ஒன்றை எழுதியவர். உங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன், ராபர்ட் நாக்ஸ் என்பவர் கண்டி மன்னனால் சிறைப்பிடிக்கப்பட்டு மிக நீண்ட காலம் சிறையில் இருந்த நபர். இவர் எழுதிய நூலாக அது இருப்பதை நாங்கள் காணலாம். அதே போன்று இலங்கைக்கு வருகை தராதவர்கள், ஆனால் இலங்கைக்கு வருகை தந்தவர்களிடம் கேட்டு அறிந்து கொண்ட வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்கள். நாங்கள் முன்னர் பார்த்தது இலங்கைக்கு வந்து நேரடியாக வந்து தகவல்களை பெற்று நூல்களை எழுதியவர்கள். இப்போது நாங்கள் பார்க்க போவது இலங்கைக்கு வராமல் இலங்கைக்கு வந்தவர்களிடம் தகவல்களை பெற்று நூல்களை எழுதிய நபர்கள். அந்த வகையிலேயே நாங்கள் இங்கே பார்க்கலாம், கிரேக்க மூலாதாரங்கள், அரிஸ்டோட்டிலின் டிமுண்டோ, மெகதெனிஸின் இண்டிகா, ஒனேசின் கிரீட்ஸ் அறிக்கை.
இவைகளை நாங்கள் கிரேக்க மூலாதாரங்களாக சொல்லலாம். அரிஸ்டோட்டில் டிமோண்டோ என்ற நூல் இலங்கை பற்றிய முக்கியமான விவரங்களை உள்ளடக்கிய நூலாக அரிஸ்டோட்டில் எழுதிய டிமோண்டோ என்ற நூலை நாங்கள் குறிப்பிடலாம். இந்த நூலிலே இலங்கைக்கும் வடமேல் இந்தியாவுக்கும் இடையிலே நடைபெற்ற வர்த்தக தொடர்புகள் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்றவர்கள், வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்து மீண்டும் சென்றவர்களை அரிஸ்டோட்டில் என்ன செய்கின்றார், சந்தித்து அவர்களிடம் தகவல்களை பெற்று இந்த நூலை அவர் வெளியீடு செய்கின்றார். அதே போன்று மற்றொரு கிரேக்க நாட்டவரான மெகதினிஸ் எழுதிய இண்டிக என்ற நூலும் இலங்கை பற்றிய விவரங்களை அடக்கியுள்ளன. மெகதினிஸ் என்பவர் சப்தகுப்த மன்னனின் அரசவையிலே கிரேக்க நாட்டு தூதுவராக கடமையாற்றியவராக காணத்தார். ரோம் நாட்டவரான பிளினி நெஸ்லிஸ் ஹிஸ்டோரியா எனும் நூலின் இலங்கை பற்றிய பொருளாதார விடயங்கள் அடங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதாவது இவர்கள் இந்த நூல்களிலே இலங்கை பற்றிய வர்த்தகம், சமூக கட்டமைப்பு போன்றவற்றை எழுதியுள்ளார்கள். ஆனால் அவர்கள் இலங்கைக்கு வரவில்லை. இலங்கைக்கு வந்தவர்களை சந்தித்து தகவல்களை பெற்று எழுதிய நூல்களாக அவை இருப்பதை நாங்கள் காணலாம். அதே போன்றுதான் ரோம மூலாதாரங்கள், ரோம வெளிநாட்டு மூலாதாரங்கள், பிளினியின் நெஸ்லி ஹிஸ்டோரியா, கிரேக்க இனத்த தொலமியின் பூகோள சாஸ்திர பிரவேசம், தொலமியின் இலங்கை படங்கள் போன்றவைகளை நாங்கள் கூறலாம். அதே போன்று சீன மூலாதாரங்கள், கியூங் சாங் பிக்கு தேரினால் தேச சஞ்சார அறிக்கை, இலங்கை பற்றி எழுதிய சீன நாட்டவர்களுள் பாக்யன், கியூங் சாங் எனும் இரு பௌத்த பிக்குகளும் முக்கிய இடம் வகிக்கின்றார்கள். இலங்கையின் பௌத்தத்தின் செல்வாக்கு மகாவிகாரை, அபயகிரி விகாரை விவரங்கள் பற்றிய பாக்யன் பிக்குவால் எழுதப்பட்டுள்ளது. இலங்கை பற்றிய குறிப்புகள் எழுதியுள்ள சீன இனத்தவர்களான கு ஏ சோ மற்றும் சா ஓ ஜி குவா என்பவர்களை பற்றியெல்லாம் நாங்கள் குறிப்பிடலாம். தீபவம்சம் தவிர இலங்கை பிக்குணிகள் பற்றிய குறிப்பிடத்தக்க அளவு விடயங்களை சீன எழுத்தாளர்களின் நூலிலிருந்து நாங்கள் வரக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் இலங்கைக்கு வந்து சென்றவர்களிடம் கேட்டு அறிந்து இந்த இலக்கிய மூலாதாரங்களை படைத்துள்ளார்கள் என்று நாங்கள் அறியக்கூடியதாக உள்ளது. அதே போன்றுதான் போத்திக்கே மூலாதாரங்கள். அருட்தந்தை பர்வினா குவேரஸ் அவர்கள் இலங்கை பற்றிய அறிக்கையும் நாங்கள் கூறலாம். இப்போது நாங்கள் பார்க்கலாம் இந்த இலக்கிய மூலாதாரங்களின் பயன்கள், நன்மைகள். இலக்கிய மூலாதாரங்கள், உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள், வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் என்று நாங்கள் வகைப்படுத்தினோம். வெளிநாட்டு மூலாதாரங்களை பொறுத்தளவிலே இலங்கைக்கு வந்து சென்றவர்கள் எழுதிய நூல்கள், இலங்கைக்கு வராமல் இலங்கைக்கு வந்தவர்கள் கேட்டு எழுதிய வெளிநாட்டு மூலாதாரங்கள் என்ற அடிப்படையில் நாங்கள் அவற்றை பார்த்தோம். பொதுவாக இந்த இலக்கிய மூலாதாரங்கள் அனைத்தும் உள்நாட்டு வெளிநாட்டு அனைத்து மூலாதாரங்களும் பல்வேறு காலகட்டங்களில் இலங்கையின் அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார நடவடிக்கைகளை பற்றி கூறுவனவாக உள்ளது. இலங்கையிலே வாழ்ந்த, இலங்கையை ஆட்சி செய்த அரசர்கள், இலங்கை வாழ்க்கை கட்டமைப்புகள், இலங்கை மக்களுடைய பொருளாதார வாழ்க்கை முறைமைகள், சமூக கட்டமைப்புகள், கலாச்சார செயற்பாடுகள் அனைத்தையும் எடுத்து கூறுவனவாக இந்த இலக்கிய மூலாதாரங்கள் காணப்படுகின்றன. அதே போன்றுதான் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களை இலக்கிய மூலாதாரங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகின்றது. கல்வெட்டுகளிலே குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் இந்த இலக்கிய மூலாதாரங்களிலே உறுதிப்படுத்தக்கூடியதாக
இருக்கின்றது. அதே போன்று நீண்ட வரலாற்றை அறியக்கூடியதாக இருக்கின்றது. இலக்கிய மூலாதாரங்கள் ஒரு நீண்ட வரலாற்று, ஒரு தொடர்ச்சியான சம்பவம், இவைகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் பார்க்கலாம், இலங்கையிலே காணப்படுகின்ற மகாவம்சம் இன்றும் அவை இற்றைப்படுத்தப்பட்ட ஒரு இலக்கிய நூலாக இருப்பதை காணலாம். இன்றும் பௌத்த மதத்திலே நடைபெறுகின்ற மாற்றங்கள், நிகழ்வுகள், புதிய கட்டமைப்புகள், இவைகளை அனைத்தையும் உள்ளடக்கியதாக இந்த மகாவம்சம் இன்றும் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது? புனர்ஸ்தானம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடிக்கடி அவை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறது மகாவம்சத்தை பொறுத்தவரையில். ஏனையவைகள் எல்லாம் அந்தந்த காலத்தோடு நடைபெற்ற சம்பவங்களோடு நிறைவடைந்து விட்டன. ஆனால் மகாவம்சம் மட்டும் என்ன செய்யப்படுகின்றது? இப்போதும் அவை புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போன்று கல்வெட்டுகளில் இல்லாத தகவல்களையும் நாங்கள் இந்த இலக்கிய மூலாதாரங்களிலே கூறலாம். கல்வெட்டுகளிலே காணப்படக்கூடிய விடயங்கள் உடனுக்குடன் நடந்த சம்பவங்களாக இருக்கின்றது. நாங்கள் அதை பின்னால் விரிவாக பார்க்கலாம். கல்வெட்டுகளிலே சிறிய விடயங்கள் மாத்திரம், சுருக்கமான விடயங்கள் மாத்திரம் காணப்படும். ஆனால் இலக்கிய மூலாதாரங்களிலே வரலாற்று சம்பவங்கள், நீண்ட வரலாற்று சம்பவங்கள், மிக மிக நீண்ட காலமாக தொடர்ச்சியாக ஏற்பட்டு வந்த சம்பவங்கள் அடக்கி உள்ளதாக நாங்கள் பார்க்கலாம். ஆகவே அந்த வகையிலே இலக்கிய மூலாதாரம் மிக நீண்ட வரலாறுகளை, தகவல்களையும் கூறுகின்ற ஒரு ஆவணமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று ஒரு நூலிலே சொல்லப்பட்ட தகவல்களை இன்னும் ஒரு நூலின் மூலம் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், பல நூல்கள் இப்போது வெளியாகி இருக்கின்றன அல்லது வெளியாகக்கூடிய எல்லா நூல்களிலும் சில தகவல்களை எங்கிருந்து அவர்கள் பெற்றார்கள், குறிப்பிட்ட தகவல்களை எந்த நூலில் இருந்து பெற்றார்கள், எந்த ஆவணத்தில் இருந்து பெற்றார்கள், யாரிடம் கேட்டுக்கொண்டார்கள், எந்த காலத்தில் அவை காணப்பட்டிருந்தன என்ற விவரங்கள் புறக்குறிப்பாக அந்த நூலிலே காணப்படும். ஒரு நூலிலே காணப்படக்கூடிய விடயம் இன்னும் ஒரு நூலிலே உறுதிப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கு. அந்த நூலிலே சொல்லப்படுகின்ற விடயங்களுக்கான தகவல்கள் இன்னும் ஒரு நூலிலிருந்து புறப்பட்டதாக இருக்கும். அவர்கள் அதை சொல்லுவார்கள், இந்த நூலிலிருந்து நாங்கள் இந்த தகவல்களை பெற்றுக்கொண்டோம் என்று அவர்கள் அந்த நூலிலே ஆக பின்பகுதியிலே அவர்கள் எழுதிக் கொள்வார்கள். அந்த அடிப்படையிலே ஒரு நூலில் சொல்லப்பட்ட தகவல்களை இன்னும் ஒரு நூலின் மூலம் உறுதிப்படுத்தக்கூடியதாக இந்த இலக்கிய மூலாதாரங்கள் காணப்படுகின்றன. அதே போன்று ஒரு நாட்டின் வெளிநாட்டு தொடர்புகளை அறியக்கூடியதாக இருக்கின்றது. புராதன காலத்திலிருந்து இன்று வரையும் எமது வெளிநாட்டு தொடர்புகள் எவ்வாறு காணப்பட்டன, வெளிநாட்டு வர்த்தக செயற்பாடுகள், ஏனைய தொழில் ரீதியான செயற்பாடுகள் எவ்வாறு காணப்பட்டிருந்தன என்று அந்த வரலாற்று தகவல் கூறுகிறது. அதே போன்று இலக்கிய மூலாதாரங்கள் வரலாற்றுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வாகவும் முக்கியமான ஒரு ஆதாரமாகவும் இருப்பதை நாங்கள் காணலாம். இருந்தாலும் இந்த இலக்கிய மூலாதாரங்கள் சில சந்தர்ப்பங்களில் குறைபாடுடையதாகவும், சில விடயங்களிலே குறைபாடுடையதாகவும் இந்த இலக்கிய மூலாதாரங்கள் காணப்படுகின்றன என்ற விடயம் இங்கே முன்வைக்கப்படுவதை நாங்கள் காணலாம். இலக்கிய மூலாதாரங்கள் ஒரு சில குறைபாடுடையதாக காணப்படுகின்றது என்ற விடயம் முன்வைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக, சம்பவங்கள் நடைபெற்ற சமகாலத்தில் எழுதப்படாது, பிந்திய காலத்தில் அவை எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் பார்க்கலாம், இலக்கிய மூலாதாரங்கள் உடனடியாக எழுதுவதல்ல. ஒரு நூல் அல்லது ஒரு விடயம் சம்பந்தமாக உடனடியாக எழுத முடியாது. அந்த விடயம் நடந்து முடிந்து சில நாட்களுக்கு பின்னர் அல்லது பல மாதங்களுக்கு பின்னர் அல்லது பல வருடங்களுக்கு பின்னர் கூட அந்த விடயங்கள் எழுதப்படலாம். ஆகவே உடனடியாக எழுதாமல் பிற்பட்ட காலத்தில் இவை எழுதுவதனால் சில நேரம் உண்மையான சில தகவல்கள்
இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. அதாவது உடனடியாக அந்த விடயத்தை எழுதாமல் பிற்பட்ட காலத்திலே பல நாட்கள் கழிந்து இந்த நூல்களை எழுதுவதனூடாக உண்மை சம்பவங்கள் சில மறக்கப்படக்கூடிய அல்லது மறைக்கப்படக்கூடியவையாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் ஆசிரியரின் விருப்பு வெறுப்புகள் அந்த மூலாதாரங்களிலே அல்லது ஆவணங்களிலே உட்படுத்தப்பட்டிருந்தது. ஒரு நூலை எழுதுகின்ற ஆசிரியர் அல்லது ஒரு சம்பவத்தை எழுதுகின்ற ஆசிரியர் என்ன செய்வார்? சில நேரங்கள் அவருடைய விருப்பு வெறுப்புக்காகவும் சில தகவல்களை அவர் அதிலே உள்ளடக்கலாம். சில நேரங்கள் உண்மை சம்பவங்களையும் மறைத்தும் அவர் எழுதலாம். ஏன் அவர் எழுதுகின்றார் என்றால், சில சந்தர்ப்பங்களிலே எழுதப்படும் போது பிறருடைய மனங்கள் புண்படலாம் அல்லது சமூக ரீதியாக பல பிரச்சனைகள் ஏற்படலாம் என்று கருதியும் அவை விடுபட வாய்ப்பு உண்டு. சில சம்பவங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் எழுதிவிட முடியாது. நாங்கள் எவ்வளவுதான் எவ்வளவுதான் இந்த விடயங்களை எழுதக்கூடியவர்கள் சில நேரங்களிலே உண்மை சம்பவங்களை மறைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. காரணம் என்னவென்றால், தனிப்பட்ட மனிதர்களுடைய மனங்கள் புண்படலாம் அல்லது ஒரு சமூகத்தினுடைய மனம் புண்படலாம், பிளவுகள் ஏற்படலாம் என்பதற்காக அவைகள் மறைக்கப்பட்டு ஓரொரு வகையிலே அந்த திரிவுபடுத்தப்பட்ட வகையிலே அந்த விடயங்கள் உள்வாங்கப்படலாம். ஆகவே நூலை எழுதியவர், இலக்கிய நூல்களை எழுதியவர்கள் அவர்களுடைய விருப்பு வெறுப்புகள் அவற்றிலே உள்ளடக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போன்றுதான் காலப்போக்கில் தகவல்கள் மாற்ற அமைக்கக்கூடியதாகவும் சில நூல்கள் காணப்படுகின்றன. காலங்கள் செல்ல செல்ல அதிலே உண்மையாக காணப்படக்கூடிய வரலாற்று சம்பவங்கள் மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கிறது. உதாரணமாக, இப்போது நீங்கள் 10ஆம் வகுப்பு ஹிஸ்டரி பாடம், 10ஆம் வகுப்பு ஹிஸ்டரி புத்தகத்திலே காணப்படக்கூடிய தகவல்கள் ஒரு 10 வருடத்துக்கு முன் வந்த தகவல்கள் விட குறைவான சில தகவல்கள் காணப்படுகின்றன. புது விடயங்கள் காணப்படுகின்றன. பழைய விடயங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் உதாரணத்துக்கு இப்போது உங்களோட கையிலே காணப்படக்கூடிய அந்த வரலாற்று புத்தகத்தையும் ஒரு 10 வருடத்துக்கு முன்னர் வந்த ஒரு வரலாற்று புத்தகத்தையும் எடுத்து நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். சமூக கல்வி என்று அந்த காலகட்டத்தில் அவர்கள் அழைத்தார்கள். இப்போது சமூக கல்வி அல்ல, வரலாற்று பாடம். முன்னர் 10-15 வருடங்களுக்கு முன்னர் அது சமூக கல்வி என்று அழைக்கப்பட்டது. ஆகவே அந்த சமூக கல்வி புத்தகத்தை எடுத்து நீங்கள் பார்த்தால், இப்போது காணப்படக்கூடிய அந்த வரலாற்று புத்தகத்துக்கும் அந்த வரலாற்று புத்தகத்துக்கும் இடையே அதிகமான வேறுபாடுகள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே காலப்போக்கில் தகவல்களை மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை காணப்படும். அதே போன்று இடைச்செருகர்கள் உட்படக்கூடிய தன்மை காணப்படும் மூலாதாரங்களில். இப்ப நான் சொன்னது போன்று எங்களது வரலாற்று புத்தகத்திலே இடைச்சொற்கள் இப்போது ஏற்படும். காலத்துக்கு காலம் 5 வருடங்களுக்கு ஒரு தடவை அல்லது 3 வருடங்களுக்கு ஒரு தடவை பாடத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் போது புதிய சில விடயங்கள் உள்ளடக்கப்பட்டு பழைய விடயங்கள் மாற்றி அமைக்கப்படும், அல்லது பழைய விடயங்களோடு இன்னும் பல புதிய விடயங்கள் உள்ளடக்கப்பட்டு அவை உருவாக்கப்படுவதை நாங்கள் காணலாம். அந்த அடிப்படையில் இந்த இலக்கிய மூலாதாரங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது பின்வருவதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகின்றது. ஒன்று, நூல் எழுதப்பட்ட காலம், எந்த காலகட்டத்தில் அதை வெளியீடு செய்யப்பட்டது, அந்த நூலின் நூலாசிரியர் யார், அந்த நூலாசிரியர் நோக்கம் என்னவாக காணப்பட்டிருந்தன, நூலுக்கான தகவல்களை அங்கே எவ்வாறு அவர் திரட்டி கொண்டார் என்ற விடயங்களை கட்டாயமாக நாங்கள் அந்த மூலாதாரத்திலே பார்க்க வேண்டிய தேவை காணப்படுகின்றது. ஒரு நூலை நாங்கள் எடுத்தால் அந்த நூல் எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது, அந்த நூலாசிரியருடைய சொந்தக்காரன் யார், நூலாசிரியருடைய நோக்கம் என்னவாக இருந்தது, நூலுக்கான தகவல் எவ்வாறு திரட்டப்பட்டது என்பதை நாங்கள் அறிய வேண்டும். உதாரணத்துக்கு பார்த்தால் மகாவம்சத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த மகாவம்சம் எழுதப்பட்ட காலமாக 5ஆம் 6ஆம் நூற்றாண்டு காணப்படுகிறது. இதற்கு முன்னர் தீபவம்சம் காணப்பட்டது. அதற்கு முன்னர் செவியேறல் கதைகள், கட்டுக்கதைகள், அட்டுவாக்கள் காணப்பட்டது. ஆனால் ஒரு நூல் வடிவமாக
அதே போல தீபவம்சத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த தீபவம்சத்தை யார் எழுதினார்கள் என்ற தகவல் இதுவரையும் இல்லை. ஆனால் நூல் எழுதப்பட்டிருக்கின்றது. யார் எழுதினார்கள் அதற்கு சொந்தக்காரர் இல்லை. ஆனால் மகாவம்சம் எழுதப்பட்ட காலம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 5ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அந்த நூலை எழுதியவர் மகாநாம தேரராக காணப்படுகிறார். அனுராதபுர திக்சன்ன பிரிவினாவில் இருந்து அந்த நூலை அவர் எழுதுகின்றார். அதே போன்று அவருடைய நோக்கமாக காணப்பட்டது பௌத்த காவியம் ஒன்று எழுதுவர், அதாவது இலங்கையின் தொடர்ச்சியான வரலாறு பற்றி எழுதுவதாக இருந்தது. இந்த நூலுக்காக ஆரம்பத்திலே திரட்டப்பட்ட தகவல்கள் அல்லது நூல் எழுதி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் திரட்டப்பட்ட தகவல்களாக தீபவம்சத்தினுடைய நூலில் காணப்பட்ட சில தகவல்கள், அதே போன்று அக்காலகட்டத்திலே வாழ்ந்த மக்களுடைய செவி வழியான கதைகள் போன்றவைகள் எல்லாம் இந்த மகாவம்ச நூலிலே உள்ளடக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஆகவே ஒரு இலக்கிய மூலாதாரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, ஒரு இலக்கிய ஈரதாரத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது அது யாரால் எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது, அதன் நோக்கம் என்ன, அதில் எழுதப்பட்ட தகவல்களை அவர்கள் எங்கு பெற்றுக்கொண்டார் என்ற விடயத்தை நாங்கள் கட்டாயமாக அறிந்திருத்தல் வேண்டும். அதே போன்றுதான் நாங்கள் இப்போது தொல்பொருள் மூலாதாரத்தை பற்றி பார்க்க போகின்றோம். இப்போது நாங்கள் மூலாதாரங்களிலே இலக்கிய மூலாதாரங்களை கற்று முடித்து விட்டோம். இப்போது நாங்கள் தொல்பொருள் மூலாதாரங்களை பற்றி பார்க்க போகின்றோம். தொல்பொருள் மூலாதாரம் என்றால் என்ன என்ற விடயத்தை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இலக்கிய மூலாதாரம் என்பது ஒரு ஆவணம், எழுத்து வடிவிலான ஒரு ஆவணம். ஓலைச்சுவடுகளில் புராதன காலத்திலே காணப்பட்டது. தற்காலத்திலே அவை நூல் புத்தக வடிவிலே, அதாவது பேப்பர்களிலே காணப்படுகின்றன. அப்படி இல்லாவிட்டால் அவை ஒலி நாடாவாக காணப்படுகின்றன. அப்படி இல்லாவிட்டால் வீடியோக்களாக காணப்படுகின்றன. இந்த இலக்கிய மூலாதாரங்கள். ஆனால் தொல்பொருள் மூலாதாரங்கள் அவ்வாறு இல்லை. அவை பொருளாக காணப்படும். அந்த விடயம் பொருள் எங்களுக்கு சாட்சி சொல்லும். ஒரு பொருள் அது சாட்சி சொல்லும். இந்த பொருள் எந்த காலகட்டத்துக்குரியது, இது எதற்காக இந்த பொருள் உருவாக்கப்பட்டது, இந்த பொருள் உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன, இந்த பொருளை உருவாக்கியவர் யார், எக்காலத்துக்குரிய பொருளாக அது இருந்தது என்பது சம்பந்தமான தகவல்களை எங்களுக்கு வழங்குவதாக இந்த தொல்பொருள் மூலாதாரம் காணப்படும். அந்த அடிப்படையில் தொல்பொருள் மூலாதாரங்கள் என்பது குறிப்பாக அகழ்வாராய்ச்சியின் போது கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள். பெரும்பாலும் இந்த தொல்பொருள் மூலாதாரங்கள் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள், சிதைவுகள், நாணயங்கள், சிலைகள் போன்றவைகளாக இந்த தொல்பொருள் காணப்படுகின்றன. தொல்பொருள் மூலாதாரமாக அவை காணப்படுகின்றன. அகழ்வாராய்ச்சி போது கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுக்கள், சிதைவுகள், நாணயங்கள் எல்லாம் தொல்பொருள் மூலாதாரமாக காணப்படுகின்றன. இந்த தொல்பொருள் மூலாதாரத்தை அவர்கள் வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். தொல்பொருள் மூலாதாரத்தை வகைப்படுத்தி எழுத்தாவணங்கள் கொண்ட தொல்பொருள் மூலாதாரம், கல்வெட்டுக்கள், சாசனங்கள், அதை நாங்கள் விரிவாக பின்னால் பார்க்கலாம். அதே போன்று செதுக்கல்கள், கைகளினால் செதுக்கப்பட்டிருக்கின்றது, நாணயங்கள், பணம், நாணயங்கள், அதே போன்று சிதைவுகள், கண்ணுக்கு தெரியக்கூடிய அழிந்து போன பொருட்கள், சிதைவுகள், அதே போன்று சிற்பங்கள், கைகளால் வரையப்பட்ட சிற்பங்கள், சித்திரங்கள், அதே போன்று கைகளால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள், சித்திரங்கள், கைகளால் வரையப்பட்ட சித்திரங்கள், கைகளால் செதுக்கப்பட்ட சிற்பங்கள், இவைகள் எல்லாம் தொல்பொருள் மூலாதாரமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இப்போது நாங்கள் கல்வெட்டை நாங்கள் பார்க்கலாம். தொல்பொருள் மூலாதாரமாக கல்வெட்டு. கல்வெட்டுக்களை நாங்கள் குகை கல்வெட்டு, குன்று கல்வெட்டு, தூண் கல்வெட்டு, சுவர் கல்வெட்டு என்று இங்கே வகைப்படுத்தி ஆய்வுக்குட்படுத்தி இருக்கின்றார்கள்.
நீங்கள் கல்வெட்டுக்களை பார்க்கலாம். இங்கே நான் காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். குகை கல்வெட்டு. குகைக்குள் அவர்கள் தேவையான ஆவணங்களை உட்படுத்தி இருக்கின்றார்கள். பாறையிலே தகவல்களை தந்திருக்கிறார்கள். பாறைகளிலே அந்த காலத்திலே நடந்த சம்பவங்கள், நிகழ்வுகளை பற்றி அவர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். குகைக்குள்ளே சில விடயங்களை உட்படுத்தி இருக்கின்றார். அதே போன்று தூண்களிலே அவர்கள் எழுதியிருக்கின்றார். பெரும் பெரும் தூண்களை உருவாக்கி அதிலே அவர்கள் செதுக்கி இருக்கிறார்கள். பாறை கற்களிலே அவர்கள் தகவல்களை எங்களுக்கு தந்திருக்கின்றார். ஆகவே இந்த கல்வெட்டுக்களை நாங்கள் இவ்வாறு காணப்படக்கூடிய கல்வெட்டுக்களை குகை கல்வெட்டுக்கள் என்றும், குன்று கல்வெட்டுக்கள் என்றும், தூண் கல்வெட்டுக்கள் என்றும், சுவர் கல்வெட்டுக்கள் என்றும் நாங்கள் வகைப்படுத்துகின்றோம். இவ்வாறான கல்வெட்டுக்கள் உருவாக்கப்பட்டது இலங்கையில் மஹிந்த தேரரின் வருகை பின்னரே இந்த கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டன என்று சொல்லப்படுகின்றது. மஹிந்த தேரரின் இலங்கையின் வருகையின் பின்னரே இந்த கல்வெட்டுக்களில் தகவல்களை மக்களுக்கு தெரிவித்தல், கல்வெட்டுக்கள் ஊடாக மக்களுக்கு விடயங்களை முன்வைத்தார்கள். அந்த காலத்து அறிஞர்கள், அந்த காலத்து மன்னர்கள், அந்த காலத்து மன்னர்கள் கல்வெட்டுக்கள் ஊடாக மக்களுக்கு செய்தியை சொன்னார்கள், சட்டங்களை சொன்னார்கள், ஒழுக்கங்களை கற்பித்தார்கள். கல்வெட்டுக்களிலே அவர்கள் அதை எழுதினார்கள். இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும். ஆற்றங்கரைகளிலே கல்வெட்டுக்களை அமைத்து ஆற்றங்கரைகளில் எவ்வாறு மீனை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வாறு நீரை பரிமாற்றிக் கொள்ள வேண்டும் என்று எழுதினார்கள். சந்தைகளிலே கல்வெட்டுக்களை அமைத்து சந்தைகளில் எவ்வாறு மக்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கல்வெட்டுக்களை குறிப்பிட்டார். ஏனென்றால் மக்களுக்கு தகவல்களை அளிப்பதற்கு வழிகள் இல்லை அந்த காலகட்டத்திலே. இப்போது சமகாலத்திலே காணப்படக்கூடிய மாதிரி துண்டு பிரசங்கள் ஊடாக அல்லது ஒலிபெருக்கிகள் ஊடாக அல்லது இந்த நாங்கள் இப்போது பாவிக்கக்கூடிய வாட்ஸ்அப், வைபர் அல்லது ஃபேஸ்புக் இவைகள் போன்று அந்த காலத்திலே காணப்படவில்லை. ஆகவே மன்னர்கள் மக்களுக்கு தகவல்களை எத்தி வைப்பதற்காக, சட்டங்களை சொல்வதற்காக கல்வெட்டுக்களை பயன்படுத்தினார். கல்வெட்டுகளிலே அவற்றை அவர்கள் வரைந்தார்கள். இந்த விடயம் மஹிந்த தேரரின் வருகைக்கு பின்னர் ஏற்பட்டன என்று சொல்லப்படுகின்றது. அதற்காக அவர்கள் எழுத்து வரி வடிவங்களை அறிமுகம் செய்தார்கள். ஆரம்ப காலத்திலே இலங்கையின் கல்வெட்டுகளில் பிராமிய எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்று கூறப்படுகிறது. இங்கே பார்க்கலாம் நீங்கள் புராதன கல்வெட்டுகளிலே காணப்பட்ட பிராமிய எழுத்துக்கள். அந்த அடிப்படையிலே குகை கல்வெட்டுக்கள் ஊடாக இலங்கையின் பல்வேறு இடங்களிலே பௌத்த பிக்குகள் வசித்த குகைகளிலே, அந்த குகைகளிலே கற்பீலிகளின் மேல் விடயங்களை எழுதினார்கள். இந்த கற்குகை ஆருக்காக அன்பளிப்பு செய்யப்பட்டது, எதற்காக அன்பளிப்பு செய்யப்பட்டது, இந்த அன்பளிப்பு செய்தவர் யார் என்ற விவரங்களை அந்த குகையிலே அவர்கள் குகை கற்பீலிகளிலே எழுதினார்கள். அவ்வாறான குகை கல்வெட்டுக்கள் மிகிந்தலை, வெஸ்ஸகிரிய, சித்துல்பவ, ரெட்டிக்கர போன்ற இடங்களில் காணப்படுகின்றன. அதே போன்றுதான் குன்று கல்வெட்டு. கற்பாறைகளின் மேல் தகவல்களை பொறித்தார்கள். கற்பாறைகளின் மேல் தகவல்களை எழுதினார்கள். உதாரணத்துக்கு நாங்கள் சொன்னால் கடலதெனிய, இருமொழி கல்வெட்டு, அளவல, அமுனு கல்வெட்டு, மடவல கல்வெட்டு போன்றவைகளிலே இந்த விடயங்கள் அந்த பிரதேசத்திலே எவ்வாறான நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்று அந்த காலத்து மன்னர்களால் எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்றுதான் சுவர் கல்வெட்டு, புலனர்வை கல்பத்து கல்வெட்டு, மிகிந்தலை சுவர் கல்வெட்டு, தோணிக்கர கல்வெட்டு போன்றவைகள் இந்த சுவர் கல்வெட்டுகளுக்கு உதாரணமாக காணப்படுகிறது. சுவர்களிலே விடயங்களை பொறித்தார்கள், சட்டங்களை பொறித்தார்கள், மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சங்களை அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்றுதான் தூண் கல்வெட்டு. தூண் கல்வெட்டுக்கு உதாரணமாக
மதுரை தூண் கல்வெட்டு, கட்டுக்கல் கல்வெட்டு போன்றவைகளை நாங்கள் கூறலாம். தூண்களிலே தகவல்களை படித்தார்கள் மன்னர்கள். எவ்வாறான விடயங்களை மக்கள் பேணி நடக்க வேண்டும், எவ்வாறான செயல்பாடுகளில் மக்கள் ஈடுபடக்கூடாது, மக்கள் இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டால் என்ன தண்டனை வழங்கப்படும் என்ற விடயங்களில் அவர்கள் தெளிவாக இந்த கல்வெட்டுகளிலே அவர்கள் பொறித்தார்கள். நாங்கள் இந்த வரலாற்று மூலாதாரங்களில் கல்வெட்டுக்கள் முக்கிய இடம் பெறுவதை நாங்கள் பார்க்கலாம். வரலாற்று மூலாதாரங்களிலே கல்வெட்டுக்கள் முக்கிய இடங்கள் பெறுகின்றன. இன்றும் நாங்கள் காணப்படக்கூடிய கல்வெட்டுக்களிலே அந்த காலத்தில் எழுதப்பட்ட விடயங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இலக்கிய மூலாதாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் பெரும்பாலும் கல்வெட்டுக்கள் மூலம் உறுதிப்படுத்தப்படுகின்றன. இலக்கிய மூலாதாரங்களிலே நூல் வடிவிலே சமகாலத்திலே காணப்படக்கூடிய, இப்போ நாங்கள் பார்க்கலாம், இப்போ காணப்படக்கூடிய புத்தகங்களிலே போட்டோக்கள் வருகின்றன. இவை அங்கே காணப்படக்கூடிய விடயங்களை போட்டோ எடுத்து இப்போது எங்களுக்கு நூல் வடிவிலே தருகின்றார். ஆகவே இந்த இலக்கிய மூலாதாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் பெரும்பாலும் இந்த கல்வெட்டுக்களின் மூலம் உறுதிப்படுத்தப்படுகின்றன. அதே போன்று கல்வெட்டுக்களிலே குறிப்பிட்ட நிகழ்வின் சமகாலத்திலே அவை எழுதப்பட்டுள்ளமே அது ஒரு சிறப்புக்குரிய காரணமாக காணப்படுகிறது. கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டிலே எழுதப்பட்ட விடயம் உடனடியாக நடந்த ஒரு சம்பவமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இலக்கிய மூலாதாரங்கள் பின்னர் எழுதப்பட்டவையாக இருக்கின்றன. ஆனால் இந்த தொல்பொருள் பொருளாதாரமான இந்த கல்வெட்டு என்பது உடனடியாக ஒரு விடயத்தை கூறுவனவாக இருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம், எங்களது பாடசாலைகளிலே ஒரு கட்டடம் ஒன்று திறப்பு விழா ஒரு சம்பவம் ஒன்று நடைபெறுகிறது என்றால் அதற்கு ஒரு கல்லை பதிப்பார்கள். அந்த கல்லினூடாக இந்த கட்டடத்தை யார் தந்தார், இந்த திறப்பு விழாவை யார் செய்தார், இதற்கு இந்த கட்டடம் அமைந்திருக்கக்கூடிய காணியை யார் எமக்கு தந்தார்கள் என்பது சம்பந்தமான விவரங்கள் எல்லாம் அந்த கல்வெட்டிலே காணப்படும். ஆகவே அந்த கட்டடம் திறக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த கல்வெட்டு அமைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் எவ்வாறு வரும், பிற்பட்ட காலத்தில் பின்னொரு காலத்தில் தான் அவை ஒரு இலக்கிய மூலாதாரமாக வெளியாக வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. உதாரணமாக இந்த துட்டகைமுன் மன்னனுடைய படை தளபதிகள் 10 பேர் பற்றிய மகாவம்சம் குறிப்பிடும் விவரங்கள் சித்துர்போவர் சங்கபார விகாரை கல்வெட்டுகளிலே மூலம் உறுதிப்படுத்தப்படுகின்றது. அந்த உறுதிப்படுத்தலூடாக அவை துட்டகைமுன் மன்னனுடைய 10 பட தளபதிகள் காணப்பட்ட விஷயம் அந்த மகாவம்சத்திலே குறிப்பிடப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆரம்பகால கல்வெட்டுக்கள் மிகவும் குறுகிய அமைப்பிலேயே அமைந்திருந்தன. சிறிய கல்வெட்டுக்களாக காணப்பட்டன. ஆரம்ப காலத்திலே சிறிய சிறிய கல்வெட்டுக்களாக காணப்பட்டன. குறிப்பிட்ட நபர் ஒருவரால் பௌத்த பிக்குக்கு வழங்கப்பட்ட அன்பளிப்புகள் பற்றியே அவற்றில் அதை குறிப்பிடப்பட்டிருந்தன. ஆரம்ப காலத்திலே காணப்பட்ட கல்வெட்டுகள் மிக சிறிதனாக காணப்பட்டன. அந்த கல்வெட்டுகளிலே பௌத்த பிக்குகளுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அன்பளிப்புகள் பற்றி அவற்றிலே குறிப்பிடப்பட்டிருந்தன. கிறிஸ்துவுக்கு பின் 2ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் எழுதப்பட்ட குன்று கல்வெட்டுகளிலும் தூண் கல்வெட்டுகளிலும் நீண்ட விவரங்கள் அடங்கியுள்ளன. பிற்பட்ட காலங்களில் காலம் செல்ல செல்ல கல்வெட்டுகளுடைய அளவுகள் பெரிதாக்கப்பட்டன. கல்பொத்த கல்வெட்டை நீங்கள் பார்க்கலாம், மிக நீண்ட ஒரு கல்வெட்டாக காணப்படுகிறது. ஆகவே அவ்வாறு கல்வெட்டுக்கள் பெரிய அளவிலே உருவாக்கப்பட்டு அவற்றிலே வரலாற்று தகவல்கள் அதிகமான விடயங்கள் எழுதப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு பின் 8ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் அரசர்களை வர்ணிப்பதாக அமைந்திருந்தது. அவர்களை கௌரவிப்பதாக, அவர்களுடைய சேவைகளை பாராட்டி எழுதுவதாக, அவர்களுடைய நன்கொடைகள், அவர்கள் பௌத்த மதத்துக்கு, அரசாங்கத்துக்கு, நாட்டுக்கு செய்த சேவைகள் பற்றி எழுதப்பட்டவையாக பிற்காலத்தில் உருவாக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் அமைந்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போன்று இக்கல்வெட்டுக்களின் மூலம் சிங்கள எழுத்துக்களின் வளர்ச்சி, பல்வேறு அடையாளங்கள், சிங்கள இலக்கணம், அரசர்களின் பெயர்கள், பட்டங்கள் என்பவற்றுடன்
பிரதேச ஆட்சியாளர்கள், இளவரசர்கள், பிராமணர்கள், பருமக்க, கமிக்க, ககபதி முதலிய பிரதானங்கள் பற்றிய விவரங்களையும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயங்கள் இப்போது நாங்கள் இலக்கிய மூலாதாரங்களில் காணப்பட்டாலும் இவ்வாறான தகவல்கள் எல்லாம் இந்த கல்வெட்டுகளில் தான் பெறப்பட்டவையாக காணப்படுகின்றன. கல்வெட்டுகளிலே அந்தந்த காலகட்டங்களிலே வாழ்ந்த மக்கள், அரசர்கள், இளவரசர்கள், பிராமணர்கள், பிரதேச தலைவர்களான ககபதி, கமிக்க போன்றவர்கள் எல்லாம் எவ்வாறு தமது பணிகளை செய்தார்கள், எவ்வாறு தமது பணிகளை செய்ய வேண்டும், அவர்களோட கடமைகள் என்ன, அவர்களோட டியூட்டி என்ன என்பது சம்பந்தமாக எல்லாம் அந்த புத்தகத்திலே, அந்த கல்வெட்டுகளிலே அவைகள் காணப்பட்டிருந்தன. அவற்றை இப்போது அவர்கள் என்ன செய்கின்றார்கள், தொகுத்து எடுக்கின்றார்கள். அந்த எழுத்து வடிவங்களை கொண்டு அவை இன்ன விடயத்தை தான் கூறியிருக்கின்றன என்ற கருத்தில் கொண்டு அவற்றை அவர்கள் இப்போது தொகுத்து வருவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அக்காலத்திலே மேற்கொள்ளப்பட்ட வர்த்தகம், தொழில்கள், பொருளாதார நிலை, நிலத்தை அனுபவித்த முறை, வரி அறவிடப்பட்ட முறை என்பன பற்றி இலக்கிய மூலாதாரங்களில் காணப்படாத பல்வேறு விடயங்களையும் இந்த கல்வெட்டுக்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் இப்ப இலக்கிய மூலாதாரங்களிலே இலக்கிய மூலாதாரங்கள் சமகாலத்திலே சொல்லப்பட்ட விடயங்களைத்தான் எங்களுக்கு தருகின்றன. எழுத்து வடிவிலான விடயங்களை நாங்கள் சமகாலத்தில் தான் காண்கின்றோம். ஆனால் கல்வெட்டுக்கள் புராதன காலத்தில் நடந்த விடயங்கள், புராதன அரசர்களுடைய காலத்திலே நடந்த விடயங்களை அங்கே அவை செதுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு இருந்த விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக அக்காலத்திலே நிலவிய வர்த்தகம் பற்றி மதுரை தூண் கல்வெட்டிலே அறியக்கூடியதாக இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று இந்த சமயம் வரலாறு பற்றிய விவரங்களும் கல்வெட்டுகள் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சமய விடயங்கள் பற்றி இந்த கல்வெட்டுகளிலே வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது பிக்கு, பிக்குணிகள், பக்தன், பக்தை ஆகிய பௌத்த சமயத்திலே அடங்கும் 4 பிரிவினர் பற்றிய விவரங்களும், வேறு சமய நம்பிக்கைகள், வழிபாட்டு முறைகள் என்பன பற்றியும் கல்வெட்டுகளிலே கூறப்பட்டிருக்கின்றன. இவை தவிர விகாரைகள், ஆராமைகள், நிர்வாகம், அவற்றுக்குரிய நிலப்புலன்கள், வணக்க வழிபாட்டு முறைகள், சிறப்புரிமைகள் என்பன பற்றிய விடயங்களும் அந்த கல்வெட்டுகளிலே குறிப்பிடப்பட்டுள்ளதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக ஆராமை, நிர்வாகம் பற்றி மிகுந்தலை சுவர் கல்வெட்டிலே, அபேகிரிய சமஸ்கிருத கல்வெட்டிலே, கழுதிப்பொக்கன கல்வெட்டு என்பவற்றிலே அந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இந்த கல்வெட்டுகளின் பரம்பரானது, கல்வெட்டுகளின் அதிகரிப்பு, கல்வெட்டுகளின் அதிகரிப்பானது குடியேற்றங்களின் பரம்பரையும் பௌத்த சமயத்தின் பரம்பரையும் அதிகரித்துக் கொள்ள உதவுவதாக அமைந்துள்ளது. கல்வெட்டுக்கள் அதிகரிக்க அதிகரிக்க பௌத்த சமயத்துடைய செயற்பாடுகளும் பௌத்த மதத்தினுடைய நடவடிக்கைகளும் விரிவுபடுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே போன்றுதான் ஆட்சியாளர்களின் ஆட்சி நிர்வாக அதிகாரங்கள் இவை பரந்து விரிந்து சென்றன என்று சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் இந்த கல்வெட்டுகளினூடாக தெளிவுபடுத்தப்பட்டவையாக காணப்படுகின்றது. உதாரணமாக வல்லிபுர பொற்சாசனம் எனும் வரலாற்று ஆவணத்தின் மூலம் வசவ மன்னனின் ஆட்சி அதிகாரம் இலங்கையின் வடபகுதியிலும் பரவியிருந்தமை பற்றி அறியக்கூடியதாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஆகவே நாங்கள் இந்த குறுநில மன்னர்கள், பிரதேச ஆட்சியாளர்கள் பற்றிய இலக்கிய மூலாதாரங்களான நூல்கள் கூடப்படாத பல விடயங்கள், குறுமன்னர்கள், பிரதேச ஆட்சியாளருடைய நடவடிக்கைகள் பற்றி தற்போது காணப்படக்கூடிய இலக்கிய மூலாதாரங்கள் கூறப்படாத பல விடயங்கள் கல்வெட்டுகளிலே அறியக்கூடியதாக இருக்கின்றது. குசலகந்த, ஹன்சன, பம்பரக்கல, யட்டஹெலன ஆகிய கல்வெட்டுகளிலே இவ்வாறான விடயங்கள் விவரமாக காணப்படுகின்றன. கதிர்வேவ கல்வெட்டிலே 5 அமைச்சர் பரம்பரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. அதே போன்று வர்த்தகம் மற்றும் நீதி நடவடிக்கைகள் பற்றியும் இந்த கல்வெட்டுகளிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக நாங்கள் சொன்னால்
கொடவாய தூண் கல்வெட்டிலே துறைமுக வரி அறவிடப்பட்டமை பற்றி கூறப்படுகின்றது. மதுளை தூண் கல்வெட்டிலே வர்த்தக சந்தை ஒன்றின் நிர்வாகம் எவ்வாறு காணப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமியன் குல கல்வெட்டிலே வர்த்தக தரங்கள் மற்றும் கைத்தொழில்கள் எவ்வாறு காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சித்துர்பவ கல்வெட்டிலே நீதிமன்றத்தின் மூலம் பெறப்படும் வருமானம் அப்பிரதேச விகாரைக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது. ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த கல்வெட்டுகளுடைய செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் பாரிய அளவிலே விரிவுபடுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஆகவே நாங்கள் இத்தோடு இந்த வகுப்பை முடித்துக் கொண்டு அடுத்த வகுப்பிலே இந்த கல்வெட்டோடு தொடர்பான ஒரு சில விடயங்களை கூறி ஏனைய விடயங்களை கூறி பாடத்தை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். நன்றி.